நண்பர்களே, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து நாட்டின் முன் உரிமைகளுடன் அதன் முன் உரிமைகளை இணைத்து வருகிறது. ஒவ்வொரு சகாப்தத்திலும் நாடு எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை சங்கம் துணிச்சலுடன் எதிர்கொண்டுள்ளது. சுதந்திரப் போராட்டத்தின் போது மதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் மற்றும் பல தொழிலாளர்கள் சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற போதிலும் டாக்டர் ஹெட்கேவார் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். சங்கம் பல சுதந்திர போராளிகளை ஆதரித்து தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றியது. 1942 ஆண்டு சிமூரில் நடந்த இயக்கத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அங்கு தன்னார்வலர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடூரமான அட்டூழியங்களை தாங்கினர். சுதந்திரத்திற்கு பிறகும் ஹைதராபாத்தில் நிஜாமின் அடக்குமுறையை எதிர்ப்பதில் இருந்து கோவா மற்றும் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியின் விடுதலைக்கு பங்களிப்பது வரை தொடர்ந்து தியாகங்களை செய்தது சங்கம். இயக்கம் முழுவதற்கும் சங்கத்தின் முக்கிய உணர்வு தேசம் முதலில் என்றும் அதன் அசைக்க முடியாத இலக்கு ஒரே பாரதம், சிறந்த பாரதம் என்றும் இருந்தது. நண்பர்களே, தேசத்திற்கு சேவை செய்யும் பயணத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்திற்கு தடைகள் வராமல் இல்லை. சங்கம் ஏராளமான தாக்குதல்களையும் சதிகளையும் எதிர்கொண்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகும் சங்கத்தை அடக்கவும் அதன் முக்கிய நீரோட்டத்தில் இணைவதை தடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பூஜ்ய குருஜி மீது பொய்யான வழக்குகள் போடப்பட்டு சிக்க வைக்கப்பட்டார். சிறைக்கு அனுப்பப்பட்டார். இருப்பினும் விடுதலையான பிறகு குருஜி மிகுந்த பொறுமையுடன் என்ன சொன்னார்? சில நேரங்களில் நாக்கு பற்களுக்கு இடையில் சிக்கி நசுக்கப்படும். ஆனால் நாம் பற்களை உடைக்க மாட்டோம். ஏனென்றால் பற்களும் நம்முடையவை, நாக்கும் நம்முடையவை என்று கூறினார். கடுமையான சித்திரவதைகள் மற்றும் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை தாங்கிய போதிலும் குருஜி யாரிடமும் எந்த தீமையோ அல்லது பகைமையோ கொண்டிருக்கவில்லை. குருஜியின் ஞானி போன்ற ஆளுமை மற்றும் சித்தாந்த தெளிவு ஆகியவை ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் வழிகாட்டியாக இருந்தது. இது சமூகத்தின் மீதான ஒற்றுமை மற்றும் பச்சாதாபத்தின் மதிப்புகளை வலுப்படுத்துகிறது. கட்டுப்பாடுகள், சதித்திட்டங்கள் அல்லது பொய்யான வழக்குகளை எதிர்கொண்டாலும் தன்னார்வலர்கள் ஒருபோதும் கசப்பை கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் சமூகத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சமூகம் அவர்களால் ஆனது, நல்லது அவர்களுக்கு சொந்தமானது, மேலும் நல்லது குறைவாக இருப்பவையும் அவர்களுக்கு சொந்தமானது. நண்பர்களே, இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் RSS ஒருபோதும் கசப்பை கொண்டிருக்கவில்லை என்றும் ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீது ஒவ்வொரு தன்னார்வலரும் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே இதற்கு முக்கிய காரணம். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது இந்த நம்பிக்கைதான்
தன்னார்வலர்களுக்கு அதிகாரம் அளித்தது மற்றும் எதிர்க்கும் சக்தியை அவர்களுக்கு வழங்கியது. சமூகத்துடனான ஒற்றுமை மற்றும் அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை ஆகிய இரண்டு அடிப்படை மதிப்புகளும் தன்னார்வலர்களை ஒவ்வொரு நெருக்கடியிலும் பொறுமையாகவும் சமூக தேவைகளுக்கு உணர்திறன் உடையவர்களாகவும் வைத்திருக்கின்றன. காலப்போக்கில் ஏராளமான சவால்களை எதிர்கொண்ட போதிலும் சங்கம் ஒரு பெரிய ஆலமரம் போல் உறுதியாக இருந்தது. தேசத்திற்கும் சமூகத்திற்கும் தொடர்ந்து சேவை செய்து வருகிறது. இப்போது இங்கே நம்முடைய தன்னார்வலர்கள் ஒரு அருமையான நிகழ்ச்சியை தந்தார்கள். 0 100 என்ற ஒரு நிகழ்ச்சி. எண்களின் மனோபாவம். பாரதத்திற்கு வெற்றி உண்டாகட்டும். இதயத்தில் ஒரு உத்வேகம். நாங்கள் சாதனையை செய்கிறோம். தாய் மண்ணுக்கு பூஜை செய்கிறோம். நாங்கள் தேகத்தை தீபமாக்கி இந்த தேசத்தை வளர்ப்போம்.